ஓ! இவைக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஃப்ரீயா சூத்து பக்கம் குடுத்து விடுறாரு. இவன் என்னதான் நெனச்சு கொண்டிருக்கிறோம்னு தெரியல. சுவப்பாம், நீலமாம், பச்சையாம், அ ஒவ்வொரு ஒரு கலரோட சொல்றது. ஏன் இப்படி இருக்கணும்? ம். நீலமாம், பச்சையாம், கருப்பாம். ம். என்ன தெரியல. ம். அ. ம். இவைக்கு நான் வெள்ளைக்காரங்கள வீழ்த்த மாட்டேன். நான் வெள்ளைக்காரங்கள மேலே போக விட்டா தான் நானும் அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ணி மேலே போகலாம். ஆனால் ஆனால் இதுவல்ல அப்படி நினைக்காதவள் என்ன இதுவால் இதுவால் மாடு இதுவால் சில வெள்ளைக்காரங்கள் ஒரு மாதிரி தான். பட் என்னது செய்கிறது? நான் இனி வேறு ஆகலை ஒன்றும் பார்த்து கொண்டு இயலாது. அப்படியே நான் எந்த வழியில் போய்கொண்டே இருக்க வேண்டியான். எந்த ஏரியாவில் எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் நல்ல டைட் இல்லை. இப்போ ப்ராப்பர் டைட் இல்லை. இவன் வெளிநாடுண்டா சும்மா ஏதோ நேச்சு கொண்டிருக்கணும். ஏதோ ஆட்சியை பிடிக்கணுமா, மண்ணாங்கட்டியை பிடிக்கணுமா? தமிழ் ஜனத்துக்கு மண்டைகளோ ஒன்று புண்டையும் இல்லை. புண்டை இவங்களோட இந்த தமிழ் ஜனத்தோட கதைச்சாலே எனக்கு காசு போகும். இந்த தமிழ் ஜனத்தோட கதைச்சாலே எனக்கு பிரச்சனை வர்ற என்ன வர்ற அது தெரியும் தானே. சும்மா தமிழாக்களோட கதைச்சா இவங்க என்னோட கதைக்கிறான் நான் பையங்கிற புத்திசாலியை நினைக்கிற சனி என்னவள் எல்லாம் பாம்பில் வந்தது. சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுனா நாங்கள் ஏதோ காப்ளி மாதிரி ஒரு ஒன்று நிற்கிது. அது குட்டாங்க உண்டு. சரியா ஒளிச்சு தான் சாமானை வேண்ட வேண்டிய ஆகிறக்கண்டா யோசிச்சு பாருங்க. சில காப்பிலியல் இஞ்சத்தேன் பிறந்த காப்பிலியல் அதுகளுக்கு விளங்கும். இஞ்ச பிறந்த தண்டு இல்லை. அதில் சில காப்பிலியல் எப்படி காய்க்கணுமென்னு தெரியும் அதுகளுக்கு. அப்போ அதுவல்ல பிரச்சனை இல்லை. இதுவல்ல குற்றங்க கூட்டம். இந்த தமிழ்லேயும் இருக்குது. தமிழாக்கள்லேயும் இருக்குது. குட்டாங்குவல்ண்டா குட்டாங்குவல். இதுவெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடாது. நான் வீட்டுக்குள்ளே வேறு ஜாதிக்காரன் ஓட்டு தரையும் எடுக்கிறேன். வேறு ஓட்டு தரையும் எடுக்கிறேன். என்ற வீட்டுக்குள்ளே ஓட்டு தரையும் விடக்கூடாது. இவைக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டாலே தட்ஸ் இட் அது கொஞ்சம் இறக்கப்பட்டாலே சரி. எனக்கு அரசாங்கத்திட்டேருந்து காசு வந்து கொண்டே இருக்காது. நான் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இங்கே கேளுங்க சொல்கிறேன். உங்களோட கொப்பங்காரன் தான் எனக்கு புண்டைகளை காசு தரேன். புண்டை கதை வைக்கிறீங்க. புண்டை வேசைக்கு பிறந்தது. புண்டை இந்த தமிழாக்களோட காய்ச்சல் டைம் பெஸ்ட்.
தமிழாக்கலண்டு அந்த இந்த ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு சட்டம் இல்லை, அதெல்லாம் நத்திங், அதெல்லாம் ஷெட். அது எல்லாத்தையும் அந்த அப்படியான சட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து பேப்பரில் நடந்தால் அப்படியே டாய்லெட்டில் இருக்கும்போது என்னை கூண்டியை துடைச்சி போட்டு அதுக்குள்ளே டாய்லெட்டுக்குள்ளே போட்டு ஃப்ளாஷ் பண்ணுவேன். இப்படியான சட்டங்கள் இருந்தால் அவைக்கு அவைக்கு ஈக்குவல்ஸ் ஆல் வேர்டு மட்டும் கேட்டுக்கொண்டு இருப்பினோம். ஈக்குவல் ஆல்ஸ் கொடுப்பேன். ம் ம் வெளியால் வெட்டி போய் பார்த்தது நல்லது தான். இல்லாட்டி எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்கா அது என்ன அவங்கள அப்படித்தான் எல்லாம் ஓகேன்னுவாங்க. சும்மா ஏன் தெரியுமா, அவங்க சும்மா அவங்களுக்கு அவங்க சும்மா பார்க்குற இவங்க என்ன செய்கிறாங்களேன்னு என்ன சொல்கிறீங்க. சும்மா பார்த்துட்டு இந்த குரங்கு இப்படி செய்யுதுன்னு போட்டு அந்த குரங்கு அப்படி இருக்குது, இந்த குரங்கு என்ன செய்யுது, எங்கே ஆடு நிற்கிது, ஆடு எங்கே நிற்கிது. அப்போ அவங்கள யோசிப்பாங்க என்ன நடக்குதுன்னு விளாங்குச்சா. சும்மா அவங்களுக்கு அது சும்மா சும்மா ரெண்டு குட்டாங்கு மாதிரி ஃபோனில் பிடிச்சி குட்டாங்கு மாதிரி இது டிக்டாக் வளம் போட்டுக்கொண்டிருக்கா. அவங்க நினைப்பாங்க என்ன நடக்குது, ஏதோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்னுவாங்க. இந்த மெட்டக்கார ஜாதிக்காரரை பார்த்தா நான் அவங்கள என்ன இந்த வெள்ளைக்காரனோட சேரக்கூடாண்டு ஆமுக்க பார்த்தவங்க டூ மச் ஆமுக்க பார்த்துட்டுருக்குறாங்க. அது ஒன்றும் பேக் அவுட் ஆகலை, அதான் பிரச்சனை. இப்போ யார் உண்மையில் அடிமையானது, அடிமை உண்மையில் யார் ஆனதுன்ட்டு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 100 பவுன்ஸ் காசு எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜாதியை பற்றி கேட்கக்கூடாது, வெள்ளைக்காரரை பற்றி கேட்கக்கூடாது, கருப்பாக்களை பற்றி கேட்கக்கூடாதுன்ட்டு யார் புண்டைகளை சட்டம் வச்ச. அவைக்கு மட்டும் ஈக்குவலாக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணுமா. நான் இப்படி கேட்டா அது புலையாம். ஏன்னாண்டா நான் புண்டை தமிழாம் தமிழில் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. புண்டைக்க இங்கிலீஷ் நாட்டில் இருந்தோன்னு என்ன ஓல் கதை கழிச்சு கொண்டு இருக்கிறீங்களன்னு தான் பிளாங்கல் எனக்கு. என்ன fucking bullshit. அவருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. சிலவில் என்ன நடக்குதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் தெரியுது. பட் வேர்டிக்ட் எடுக்கும்போது தான் தெரியும். அவர் கனகாலமாக எனக்கு விளையாட்டு காட்டி கொண்டு தெரிஞ்சவர் தெரியுறார். ஏதோ அவர் ஏதோ பெரிய புத்திசாலின்னு கடைசியாக ஒரு வேர்டிக்ட் அடிப்பாங்களா அப்போக்குள்ள எனக்கு இந்த இவங்களை பற்றி தெரியும். நாம் ஒன்றும் காய்க்கிறதில்ல. ஏன்னாண்டா அவங்களோட காய்க்க போனால் பிரச்சனை ஒன்றும் வராது. என்ன பிரச்சனைண்டா அது தெரியாமல் இருக்கிறது நல்லது தான். என்ன சொல்கிறீங்க. தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அவங்க கடைசியில் ஒரு வேடிக்கிட்டு அடிப்பாங்க. அப்போ அவள் வெள்ளைக்காரி இருக்கிறாள், நான் பெரிய பாஸ் மாதிரி போயிருக்கிறேன். கலெக்ஷன் டைம்
கலெக்ஷன் டைம்ண்டு போயிருக்கிறேன். சரியோ? பிக் கலெக்ஷன் டைம். அவன் சும்மா வெள்ளைக்காரியா அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் சும்மா போயிருக்கிறேன். நான் பெருசாக அவனுக்கு கைக்கல. நான் பெரிய போஸ் மாதிரி சும்மா வந்து போயிருக்கிறேன். கலெக்ஷன் டைம், கலெக்ஷன் டைம். நோ 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 நான் இந்த வெள்ளைக்காரருக்கு வேலை செய்கிறேன்னு இதாண்டு இல்லை. ஆனால் நியாயம் ஒன்று இருக்குது தானே, அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் கொஞ்சமாச்சு நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம், நானும் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த காப்பிளிகள் இருக்கிறாங்களே, நீங்கள் அவங்கள அவங்களும் சில பேர் இந்த வேலை தான். சரியோ? தமிழ்ண்டபடியாக உங்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆனால் என்னென்றால் அப்படி என்றால் அப்படி என்றால் இந்தியாக்கள் தான் உங்களுக்கு அந்த இதுவரை தரணும், காப்பிளி தெராட்டி. என்னென்னா நீங்கள் தமிழ்ன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ள தமிழுக்குள்ள நீங்கள் ஒளிய பார்க்குறீங்க, விளங்குச்சா? நீங்களே என் தமிழுக்குள்ள ஒளிய பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஜோஜு முடியெல்லாம் போயிட்டு நான் எனக்கு இப்போ 35 வயசு சொல்லுங்க. அப்போ நான் நீ படித்து எப்போ ஜட்ஜ் ஆகிறது அதையும் பார்க்க நான் சும்மா இருந்தோண்டு சும்மா இந்த ஓல் கதையில் காய்ச்சி கொண்டு இருக்கலாமே. என்ன சொல்கிறீங்க? இந்த நான் இந்த தமிழில் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த சனியன் புண்டைகளுக்கு இப்படியான வேர்ட்ஸ்கள் யூஸ் பண்ணால் தான் புண்டைக்கு அதுகள்கிட்ட சுண்ணியை சூப்பி கொண்டு தெரியுங்கள்.